Hello students, today we are going to start a new lesson in our 11th computer science portion, chapter 4, theoretical concepts of operating system. So in this lesson we are going to see what is an operating system, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம மொபைல் ஃபோன் இப்போ எல்லார் கையிலையுமே இருக்குன்னு நினைக்கிறேன். மொபைல் ஃபோனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். In most of the computers Windows operating system இருக்கு. So what is the work of this operating system? இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசன் ஃபுல்லாக. So before going into this lesson we should know what is a software இல்லையா? We know what is a hardware, what is a software. Hardware na physical components of a computer that we can touch and feel, அதெல்லாம் hardware சொல்கிறோம். The program that make the hardware to run are called as software. இந்த hardware எல்லாம் ஒர்க் பண்ண வைக்கிற ப்ரோக்ராமை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். that we cannot touch and feel. A software is a set of instruction that performs a specific task. Task means work. ஒரு particular work இந்த software செய்யும். It interacts basically with the hardware to generate the desired output. பேசிக்காக இதோட ஒர்க் என்ன, ஹார்ட்வேர் கூட இன்டராக்ட் பண்ணி ஒரு கரெக்டான ஒர்க்கை ஹார்ட்வேரை செய்ய வைக்கிறது தான் சாஃப்ட்வேரோட ஒர்க். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ மொபைல் ஃபோன், ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னோம்ல, இந்த ஆப் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன். ஆல்ரெடி இருக்கிற ஒரு சிஸ்டமில் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறோம், அதுதான் நம்ம அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னென்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் a set of programs to perform a specific task. ஒரு பர்டிகுலர் ஒர்க் செய்கிறது தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபார் எக்ஸாம்பிள், MS Word இஸ் an application software to create text document. ஸோ நான் இப்போ என்ன க்ரியேட் பண்ணுறேன், ஒரு வேர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த வேர்ட் அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ணலாம், நிறைய வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு VLC மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணி இதில் நான் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆர் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தட் ஆர் டிசைன்டு டு டூ அ பர்டிகுலர் ஒர்க். இதில் என்ன தான் பண்ண முடியும், வீடியோஸ் அண்ட் ஆடியோ தான் ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒர்க் செய்கிற மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The second type is system software. System software is a type of computer organization that is designed to run the computer's hardware and application program. கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். இப்போ கடைக்கு போய் ஒரு பிரிண்டர் வாங்குகிறோம் அப்படின்னா பிரிண்டர் கூடயே ஒரு CD தருவாங்க. அந்த CDக்குள்ளே ஒரு பிரிண்டர் டிரைவர் இருக்கும். அதை நம்ம கம்ப்யூட்டரில் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா தான் நம்ம பிரிண்டர் ஒர்க் ஆகும். அந்த சிடியில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். ஒரு ஹார்ட்வேர், ஒரு பிரிண்டராக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேரை ஒர்க் பண்ண வைக்கிற செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டர் ஆன் ஆன உடனே ஃபஸ்ட்டு லோட் ஆகிற ப்ரோக்ராம் எதுவாக இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். Example for system software is operating system and language processor. Introduction to operating system. An operating system is a system software which serves as an interface between the user and the computer. Operating system என்னது, ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இன்டர்ஃபேஸ்னா கம்யூனிகேஷன் சேனல், எது மூலியமாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக தான் ஒரு யூசரும் ஒரு கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ண முடியும். So operating system is a system software which serves as an interface, that is a communication channel between user and a computer. யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் சேனலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். The operating system controls the input, output and other peripheral devices. Peripheral அப்படின்னா என்னென்னா, டிவைஸ் டு புட் அண்ட் கெட் இன்ஃபோ அவுட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்குகிறோம், அந்த மாதிரி இருக்கிறதுல தான் பெரிஃபரல் டிவைசஸ்னு சொல்கிறோம். டிஸ்க் டிரைவ், பிரிண்டர், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பெரிஃபரல் டிவைசஸ்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணும், இன்புட் அவுட்புட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்.
The functions of an operating system includes என்னென்ன functions operating system பண்ணுதுன்னா file management, memory management, process management and device management and many more. Operating system ஓட function இதெல்லாம் இது ஒன்று பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். See, ஒரு operating system is an interface between the user and the computer and it controls all the input output units. எல்லா input output unitsையும் control பண்ணுறது யாரு? Operating system. Without an operating system, a computer cannot efficiently manage all the resources. இது ஒன்று இந்த நம்ம ரிசோர்ஸஸ்னு சொல்கிறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா கம்ப்யூட்டரோட ரிசோர்ஸஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது? எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியாது. When a computer is switched on, the operating system is loaded into the memory automatically. ஒரு கம்ப்யூட்டர் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகும். ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ப்ரைமரி மெமரியில் வந்து லோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. Some of the popular operating systems used in personal computers and laptops are Windows, Unix, Linux. ஸோ கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணுற பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுன்னு பார்த்தோம்னா விண்டோஸ், யூனிக்ஸ் அண்ட் இனெக்ஸ். மொபைலில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாப்புலர்லி கால்ட் அஸ் ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. இது ரெண்டுமே என்னது? மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இட் மேக் த ஹார்ட்வேர் டு ஒர்க் அண்ட் மேக் த யூசர் டு கம்யூனிகேட் வித் த கம்ப்யூட்டர். எல்லாத்துக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுறது எது தான்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். The following are the uses of operating system. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, to ensure that a computer can be used to extract what the user wants it to do. யூசருக்கு என்ன தேவையோ அது செஞ்சு கொடுக்கறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். எனக்கு இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணணும், ஒரு மூவியை ப்ளே பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுற வேலை தான். ஈஸி இன்டராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். யூசர் வந்து கம்ப்யூட்டரோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்டார்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கலி வென் பவர் இஸ் டர்ன்ட் ஆன். பூட் பண்ணோம், பவர் ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரெடியாகி வந்து நம்ம முன்னாடி இருக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க் தான். இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. நம்ம எதை மெயின் மெமரின்னு சொல்கிறோம்? ப்ரைமரி மெமரின்னு, ரேமோட தான் மெயின் மெமரின்னு சொல்கிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு த யூசர் ப்ரோக்ராம். நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாம் சேஃபாக இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். And types of operating system அப்படின்னு பார்த்தோம்னா there are two types, single user operating system and multi user operating system. single user operating system அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா an operating system allows only a single user to perform a task at a time. ஒரே ஒரு யூசர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும், ஒரு வேலை தான் அட் அ டைமில் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் as single user operating system. It is called as single user and single task. டாஸ்க்னா ஒரு பர்டிகுலர் ஒர்க். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா நார்மல் விண்டோஸில் நான் இப்போ ஒரு மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணி பாட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் டாஸ்க் நடக்குது இல்லையா? திஸ் இஸ் கால்ட் as மல்டி டாஸ்கிங். பட் இது என்னது? சிங்கிள் டாஸ்க் அட் எ டைம் தான் பண்ண முடியும், சிங்கிள் யூசர் தான் இதில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? And MS-DOS is an example for single user single task operating system. MS-DOS is an command based operating system. இந்த மாதிரி தான் இருக்கும் MS-DOSல. இப்போ நான் இப்போ D:, ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ பாரு D:, ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா DIRனு கொடுத்தோம்னா அதில் இவ்வளோ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ஸை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா CD ஸ்பேஸ் அந்த ஃபோல்டர் நேம் தந்தோம்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அகெயின் DIR தரணும். இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணணும். சிங்கிள் யூசர் சிங்கிள் ஒர்க் அட் அ டைம் தான் பண்ண முடியும். இதுதான் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாம்பிள் ஃபார் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் MS-DOS. அடுத்த டைப் என்னன்னு பார்த்தோம்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் விண்டோஸ். பார்த்தீங்களா, நம்ம மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் சேம் டைமில் பண்ண முடியும். திஸ் இஸ் மல்டி டாஸ்கிங். மல்டி யூசர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா see this diagram. இந்த டயக்ராமில் என்னென்னா
ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வரோட நிறைய கம்ப்யூட்டர்ஸ் லேன் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எல்லா கம்ப்யூட்டருமே இந்த சிபியூக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரே ஒரு சர்வரை வச்சு நிறைய யூசர் அதை நம்ம யூஸ் பண்ணுறது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். நிறைய ஒர்க் அட் அ சேம் டைம் பண்ணுறது மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறோம். Multi-user operating system is used in computers and laptops that allow some data and applications to be accessed by multiple users at the same time. டேட்டாவை என்ன பண்ணலாம், மல்டிபிள் யூசர்ஸ் சேம் டைமில் ஆக்சஸ் பண்ண முடியாது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். The user can also communicate with each other. Windows, Linux and Unix are example for multi-user operating system. ஸோ சிங்கிள் யூசருக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், டாஸ் பார்த்தோம், டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ். இதெல்லாம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், யூசர் இன்டர்ஃபேஸ்னு இருக்குது. இது ஒன்று நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம இப்போ இப்படி ஒரு இதில் ஒர்க் பண்ணுறோம்னா இதை தான் நம்ம இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணுறோம்னா இதை ஒரு இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம், இதை ஒரு இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் வந்து ஒர்க் பண்ணுற ஏரியாவை தான் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த ஒன்லி வே தட் யூசர் கேன் மேக் இன்டராக்ஷன் வித் அ கம்ப்யூட்டர். இந்த இடத்துக்கு வந்து தான் நம்ம கம்ப்யூட்டரோட என்ன பண்ண முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும். இதை தான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். திஸ் இஸ் எ மெயின் ரீசன் ஃபார் கீ சக்ஸஸ் ஆஃப் GUI. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்லியில் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, இப்போ ஒரு C:, போகணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் டைப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாதிரி கமாண்ட் கொடுக்கணும். பட் இப்போ இல்லை கிராஃபிக்ஸ் வந்துருச்சு இல்லையா. இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு கிளிக் பண்ணேன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுது. இங்கே வந்து என்னோடய ட்ரைவை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா C:, ஓப்பன் இங்கே ஒரு கிளிக் பண்ணால் வந்துடும். ஸோ நிறைய ஐகான்ஸ், நிறைய கலர்ஃபுல் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி பாக்ஸஸ் இதெல்லாம் இருக்கலாம் தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நிறைய கிராஃபிக்ஸ் எல்லாம் காமிக்குது. பேக் போகணுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணனா போதும், எனக்கு பேக் போயிடும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் ஒர்க் பண்ணுற ஏரியா தான் இன்டர்ஃபேஸ், அதில் ஃபுல்லாக கிராஃபிக்ஸாக இருக்கும். அதுதான் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம். The GUI is a window-based operating system with a pointing device. இதுதான் பாயிண்டிங் டிவைஸ். இங்கே ஒரு பாயிண்டர் காமிக்குது இல்லையா, பாயிண்டிங் டிவைஸ் டு டைரக்ட் இன்புட் அவுட்புட், சூஸ் ஃப்ரம் மெனூஸ். இப்போ ஒரு மெனுவிலேருந்து நான் எதாவது சூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் மெனுன்னு சொல்கிறோம். இப்போ மெனூஸ்லேருந்து நான் எது வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். டு சூஸ் ஃப்ரம் த மெனூஸ், மேக் செலக்ஷன்ஸ் அண்ட் அ கீபோர்ட் டு என்டர் த டெக்ஸ்ட். கீபோர்ட் மூலிமா ஏதோ ஒரு நான் டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ணலாம். இட்ஸ் வைப்ரண்ட் கலர்ஸ் அட்ராக்ட்ஸ் த யூசர் ஈஸிலி. நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கிறது யூசர் ஈஸியாக என்ன பண்ணிடும், அட்ராக்ட் பண்ணிடும். இதை தான் நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Now Linux distribution is also available as GUI. Windows தான் GUI-ஆ இருந்துச்சு. இப்போ லினக்ஸும் என்னவா இருக்குது, GUI based operating சிஸ்டமாக இருக்குது. The following points are considered when user interface is designed for an application. ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், இப்போ நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி இதை ஓப்பன் பண்ணுறேன்னா இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். கம்யூனிகேட் பண்ணுற இடம், கம்ப்யூட்டரும் ஹியூமன் பீயிங்கும் கம்யூனிகேட். இப்போ எனக்கு இதை ஓப்பன் பண்ணு, ஒரு ஓப்பன் ஃபைல் பண்ணு, இந்த சாங்கை ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கம்யூனிகேஷன் ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணும்போது வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் வி ஷுட் கீப் இன் மைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, the user interface should enable the user to retain this expertise for a longer time. இதை longer time யூஸ் பண்ணணும். ஸோ இதை பார்த்துட்டு இது என்ன நல்லாவே இல்லை, இதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அந்த மாதிரி நினைக்காம they should use this for a long period of time. அந்த அளவுக்கு ஈஸியாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கணும். the user interface should satisfy the customer based on their needs. கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இருக்கணும். it should save users precious time. நான் இங்கே உட்காந்து நிறைய கமாண்ட் அடிச்சிட்டு இருந்தேன்னா எனக்கு நிறைய டைம் ஆகுது. அதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபைலுக்கு போய் ஜஸ்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தேன்னா
டைம் நிறைய சேவ் ஆகுது. இட் ஷுட் சேவ் யூசர்ஸ் ப்ரெஷியஸ் டைம். The ultimate aim of any product is to satisfy the customer. The user interface is also to satisfy the customer. Customer satisfaction நல்லா இருக்கணும். And the user interface should reduce the number of errors committed by the user. Suppose நான் இப்போ இதில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணியிருக்கேன், நான் எனக்கு தெரியாமல் என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன் சேவ் பண்ணாமே. ஆனால் இது என்ன சொல்லுது, do you want to save changes to the document? நீ க்ளோஸ் பண்ணினா உள்ளே இருக்கிறதெல்லாம் போயிடும், சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நான் ஒரு தப்பு பண்ணாலும் என்னை அந்த தப்பு பண்ணாமல் என்ன பண்ணுது, ஸ்டாப் பண்ணுது. இதெல்லாம் தான் யூசர் இன்டர்ஃபேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கணும். ஓகே. அண்ட் செகண்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரினா நம்ம மெயின் மெமரி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். மெயின் மெமரியை எப்படி இது மேனேஜ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். Memory management is the process of controlling and coordinating computers main memory. கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியை கண்ட்ரோல் பண்ணுற ஒர்க் யாரோடது, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடது. அண்ட் அசைனிங் மெமரி பிளாக் டு வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு ஆப்டிமைஸ் ஓவரால் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னா என்னென்னா எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறது, ப்ராப்பராக எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு விஎல்சி பிளேயர் இருக்குது, இங்கே ஒரு வேர்ட் அப்ளிகேஷன் இருக்குது, இங்கே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது, இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. இது எல்லாத்துக்குமே மெயின் மெமரியில் இடம் கொடுக்கணும். ஸோ இது வேர்க்கையாகிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ மெமரியில் பாருங்கள் என்னென்ன யூஸ் ஆகிருக்கு, என்னோடய விஎல்சி மீடியா பிளேயருக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு, கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு, என்னோடய விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு, ஸோ வேர்டு அதுக்கு எவ்வளோ, வேர்ட் பேட் அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகிருக்கு, ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ மெமரியை அலாட் பண்ணணுங்கிற முடிவு பண்ணுறது யார், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். த மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த அலோகேஷன் of specific memory blocks to individual programs based on the demands. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் எவ்வளோ மெமரி வேணும் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுற ஒர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடது. The objective of memory management process is to improve the utilization of the CPU and the speed of computer response to its users via main memory. ஸோ எதுக்காக இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, சிபியூவில் இருக்கிற மெமரியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணுற ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். For these reasons, the computer must keep several programs in main memory that associates with many different memory management schemes. நிறைய மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அதை பார்ப்போம் நம்ம. The operating system is responsible for the following activities in connection with memory management. Memory management சம்பந்தமாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, keeping track of which portion of the memory is currently being used and who is using them. ஸோ மெமரியில் எந்த பார்ட் ஆஃப் த மெமரி நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம், அது யாருக்கு, இப்போ விஎல்சிக்கு அலோகேட் பண்ணியிருக்கோமா இல்லை வேர்ட் ப்ராசஸருக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறோமா, யாருக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறோங்கிறத ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதும், டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸ் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் மெமரி. ப்ராசஸ் எந்த ப்ராசஸை நம்ம இப்போ ப்ராசஸ்னால் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டோம், எந்த ஒர்க்கை நம்ம இப்போ மெமரிக்குள்ளே கொண்டு போகணும், அந்த என்ன டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒரு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்ன டேட்டா யூசர் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டாவை கொண்டு போய் மெமரியில் ஸ்டோர் பண்ணுற வேலையெல்லாம் ஓஎஸோடது. அண்ட் அலோகேஷன் அண்ட் டி அலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் ஆஸ் நீடட் பை த ப்ரோக்ராம் இன் மெயின் மெமரி. இப்போ நான் ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு என்ன பண்ணணும், மெமரி அலோகேட் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ மெமரி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அதோட மெமரி என்ன பண்ணணும், டி அலோகேட் பண்ணணும். இங்கே போயிடுச்சு இல்லையா, மெயின் மெமரியில் அதோட ஸ்பேஸ் என்ன பண்ணணும், டி அலோகேட் பண்ணணும். இந்த மாதிரி அலோகேஷன் அண்ட் டி அலோகேஷன் ஆஃப் மெமரி எல்லாம் பார்த்துக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ப்ராசஸ் அப்படின்னா டூயிங் ஏ பர்டிகுலர் ஒர்க், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏ ப்ராசஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஒர்க் இன் எ கம்ப்யூட்டர். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகுதுன்னா அதுதான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் is function that includes creating and deleting process and providing mechanism for process to communicate and synchronize with each other. ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறதும் அதை டெலீட் பண்ணுறதையும் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறோம். ஹியர் சிங்க்ரனைசேஷன் மீன்ஸ் டூயிங் 2 or more ஒர்க்ஸ் அட் த சேம் டைம், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிங்க்ரனைசிங் அப்படின்னு சொல்கிறோம். A system task such as
sending output to a printer or screen can also be called as process. ஏதோ ஒரு work அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் process அப்படின்னு சொல்கிறோம். A computer consists of collection of process. அதில் ரெண்டு டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ், இன்னொன்று யூசர் ப்ராசஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ்னால் அது சிஸ்டம்லேயே கோடு இருக்கும், அதுவே எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். யூசர் எழுதுகிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். யூசர்னால் யார்? நாம் ஹியூமன் பீயிங் எழுதுகிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணிச்சுன்னா அது யூசர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். All these process can potentially execute concurrently on a single CPU. ஒரே CPUவில் மல்டிபிள் ப்ராசஸ் சேம் டைமில் ரன் ஆகும். அதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. The following algorithm are mainly used to allocate the job. எப்போ எந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறத. இப்போ மல்டிபிள் ப்ராசஸ் அட் அ சேம் டைம் வேலை செய்யும் போது எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும், எந்த ப்ராசஸ் அடுத்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய அல்காரிதம் இருக்குது. 4 இருக்குது. FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. ஸோ FIFO அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஒரு க்யூவில் நிற்கிறோம், ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறோன்னா, க்யூவில் யார் ஃபஸ்ட்டு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புக்ஸ் தரோம், யார் லாஸ்ட்டாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு லாஸ்ட்டாக புக்ஸ் தரும். அதே மாதிரி தான் எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சோ அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நடக்கும் க்யூ பேசிஸில். திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் queuing technique, assuming that a student is standing in a queue to get grade sheet from his teacher. The other student who stands first in the queue gets the sheet first and leaves from the queue, followed by the next student gets it corrected and so on. ஸோ க்யூவில் நிற்கிற மாதிரி நிற்கிறவனுக்கு கிடைக்கும், கடைசியாக நிற்கிறவனுக்கு கடைசியாக கிடைக்கும். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நடக்கும், கடைசியாக வந்த ப்ராசஸ் கடைசியாக நடக்கும். திஸ் லாஜிக் இஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு வெளியே போயிடலாம் வேலையை முடிச்சுட்டு. Technically, the process that enter the queue first is executed first by the CPU, followed by the next and so on. The process are executed in the order of the queue. Queueல என்ன ஆர்டரில் நிற்கிறாங்களோ அது ஒன்று எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் அல்காரிதம் எதுனா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இது நம்மள மாதிரி தான். சின்ன சின்ன கொஷின்லாம் நம்ம முதல்ல படிச்சுட்டு பெரிய கொஷின்லாம் கடைசியாக படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். திஸ் அல்காரிதம் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் ஜாப் பீயிங் எக்ஸிக்யூட்டட் பை த CPU. இப்போ ஏங்கிற ப்ராசஸில் 6 கிலோபைட் இருக்குது, பிங்கிற ப்ராசஸில் 9 கிலோபைட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஜாப் ஏ வில் பி அசைன்ட் அண்ட் தென் பி ஜாப் கெட் இட்ஸ் டர்ன். ஸோ எந்த ஜாப் சின்னதாக இருக்குதோ அந்த ஜாபை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு பெருசாக இருக்கிற ஜாபை அடுத்து பண்ணுனா அது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங்னு என்னென்னா, இப்போ ஒரு 3 ப்ராசஸ் க்யூவில் இருக்குன்னா ஒரு ப்ராசஸையும் இப்போ ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறோம், அடுத்த 5 நிமிஷம் செகண்ட் ப்ராசஸ் பண்ணுறோம், அடுத்த 5 நிமிஷம் தேர்ட் ப்ராசஸ் பண்ணுறோம், மறுபடியும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் பண்ணுறோம், செகண்ட் ப்ராசஸ் ஒரு சர்க்கிள் பேசிஸில் கொஞ்சம் நேரம் ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். The round robin scheduling algorithm is designed especially for the time sharing systems. Jobs are assigned and processor time in a circular method. For example, take 3 jobs A, B, C. First job A is assigned to the CPU, then job C, then B, then C, and then again A, B, C, and then so on. ஸோ ஒரு ப்ராசஸும் கொஞ்சம் நேரம் ஒரு சர்க்கிள் பேசிஸில் டைம் அலாட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா தட் இஸ் ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. ப்ரையாரிட்டினா இம்பார்ட்டன்ஸ், எந்த வேலைக்கு அதிக ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு தந்துடுறோம். இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒர்க்கை அடுத்து முடிக்கிறோம். The given job is assigned based on priority. The job which has higher priority is more important than other jobs. Take 2 jobs A and B. Let priority of A be 5 and priority of B be 7. A job ஓட priority என்னவா இருக்கு 5, priority of B என்னவா இருக்கு 7 இருக்கு. எதோட priority அதிகமாக இருக்கு 7 தான், B ஓட priority தான் அதிகமாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு B ப்ராசஸை முடிச்சுட்டு அப்புறம் A ப்ராசஸ் ஒர்க் பண்ணுறோம். Job B is assigned to the processor before job A. இதை நாம் என்னன்னு சொல்கிறோம், based on priority அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 4 types of algorithm that are used by the processor to allocate the job. இதுதான் நம்ம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் we'll see in the next class. That's it for today's class. We'll meet in the next class. Thank you students.